ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் கோடை எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலியமா ரன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த க்ரோம்ல வந்து டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணி முடிச்சிட்டேன். அதனால வந்து நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன் எப்படி பண்ணணும்ட்டு அதே மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐக்கான ஓப்பன் வந்துருக்கோங்க. அதாவது இங்கே இருக்கும் பாருங்க. இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து விண்டோஸ் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா பேசிக்கான ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நான் அதை ஏற்கனவே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் ஃபஸ்ட் வந்து பிடிச்ச பார்க்குறேன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நம்மளோட பைத்தான் ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட டவுன்லோட்ஸில் தான் என்னோட பைத்தான் ஃபைல்ஸ் வச்சிருக்கேன், கரெக்ட்டுங்களா? அதனால நான் வந்து டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு அது ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ என்னோட பைத்தான் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து 2 ஸ்டெப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களோட எக்ஸ்டென்ஷனுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பைத்தான் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து அந்த பைத்தான் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அன்இன்ஸ்டால் இருக்கு, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே வந்து பைத்தான் செலக்ட் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய பைத்தான் எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் என்னால வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் கேட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும் எந்த லொகேஷன்ல உங்களோட பைத்தான் ஃபோல்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு எடுக்கலனா நீங்களே இன்டர்பிரட்டர் இது கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பைத்தான் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். சரி, அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து வேர் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பைத்தான் ஆக்சுவலாக எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஏரியால தான் என்னோட பைத்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லொகேஷன் தான் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர்ல கொடுக்கணும். இங்க பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தோன்னே எனக்கு வந்துருச்சு. இன்டர்பிரட்டர்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுதான் செலக்ட் ஆயிருக்கு, அதே லொகேஷன் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி சஜஷன்ல வந்துச்சுன்னா இதை கொடுத்துடலாம். அப்படி சஜஷன்ல வரலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்களே மேனுவலா அந்த ஃபோல்டரை போயிட்டு அந்த பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பைத்தான் வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க இதில் செக் பண்ணிட்டு எங்க இருக்கோ அதை பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா பைத்தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபைலு. இப்போ இது ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இங்க இருக்க பாருங்க எக்ஸிக்யூட் பட்டன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல் ஓப்பன் ஆகி அது உள்ள என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பைத்தான் கோட் நீங்க என்ன எழுதினாலும் அதோட ரிசல்ட் வந்து நம்ம கீழே வந்து ஈஸியா இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் தி வே நம்ம வந்து பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. நம்ம வந்து ஒன் ஆஃப் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்த வரலையும் இது பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்சுவல் கோட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.